வணக்கம் தேவ். கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்தாங்க, 41 பேர் இறந்தாங்க. அதை ஒட்டி முதலை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்னன்னா, தாவேகாவோட அந்த அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணணும். அது காரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டத்துல வந்து பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு கட்சி, அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டம் இருக்குல்ல, அதுபடியும் தேர்தல் நடத்தை விதிகளையும் இந்த விதிகளின்படி பெண்களும் குழந்தைகளும் வரக்கூடாது. இதை வந்து மீறிட்டாங்க தாவேகா, அதனால அவங்க அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொல்லிருக்கு, அது ஏற்கனவே அங்கீகரிக்கப்படாத கட்சி தான். இது மக்கள் என்னன்னா, இது என்ன இது புரிய வருது உங்களுக்கு? இதுல படிங்கடான்னு சொன்னேன், கேட்டியா? ஆனா படிச்சும் தற்கொலைத்தனமாக சில வேலைகளை இப்படி வழக்குன்ற பேர்ல கொண்டு போய் நீதிமன்றத்துடைய நேரத்தையும் வீணடிச்சிருக்கிறது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்கு. அதாவது தாவேகா என்ற கட்சி இப்ப ஒரு செய்திகள் என்ன வந்துட்டு இருக்குன்னா, தாவேகா அங்கீகரிக்கப்படாத கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு அதை எடுத்து பயங்கரமா போடுறான். ஊபிஸ் முட்டு கொடுக்குற முட்டா பயிலுங்க எல்லாரும் வந்து அங்கீகரிக்க முடியாது, கிறுக்கு போய கூட்டமே. அதை தான் திரும்ப திரும்ப சொன்னேன். முதல்ல ஒரு கட்சி எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்தை பெற்றால் தான் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும். இது முதல்ல எலெக்ஷன்லயே கண்டக்ட் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வருது. அதுமே ஒதுக்கல, சின்னமே ஒதுக்கலையே. அதான் சொல்றேன். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த 2K கிட்ஸ் மாதிரி, இந்த இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி இந்த கல்யாணமே முடிக்காம லிவிங் டுகெதர் வாழ்றாங்கல்ல, அந்த ட்ரெண்ட்ல எதிர்பார்க்க போறாங்க. இங்கெல்லாம் அப்படி எதிர்பார்க்கூடாது. ப்ராப்பரா தேர்தல் நின்று அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்கி அப்புறமேட்டு தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரும். இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிப்பு புடிங்கிருக்கு. தேர்தல் 41 கட்சிக்கு அங்கீகரிப்பு புடிங்கிருக்கு. நீ அடுத்த வருஷம் நிக்கிறேன்ட்டு. சோ இது முதல்ல தாவேகா என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் அங்கீகாரம் பெற்ற கட்சிக்குமான புரிதலே இல்லாம தாவேகாவுடைய மொத்த இதுமே போயிருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது என்னன்னா தம்பி, எப்படி சொல்றதுன்னா, எதை தின்னா பித்தம் தெளிக்கணும் ஒரு கூட்டம் அலையுது. சரிதா? எதை தின்னா பித்தம் தெளிக்கணும். இதுல என்னன்னாக்கா, அதுல சில கூட்டம் யாரை வச்செல்லாம் பிரஸ் மீட் கொடுக்க வச்சா விஜய்க்கு எதிராக உட்கார்ந்து பேசுவாங்க, யாரை வச்செல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள பேச வச்சா விஜய்க்கு எதிராக பேசி அது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். இந்த ஒத்த சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு, இந்த சீட் விளையாடுமா அந்த கோஷ்டில உட்கார வச்சோம். அப்புறம் இந்த டோலுக்கு பக்கத்துல குத்த வைக்கிறவன், இங்கிட்ட ஊருக்குள்ள போய் குத்த வைக்கிறவன், ஊருக்குள்ள வந்து இந்த புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு புளிய தூக்கிட்டு குத்த வைக்கிறவன், இந்த மாதிரி பல பேரை வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக களம் காணக்கூடிய வேலையை செய்து இவங்க பெருசா ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறானுங்கல்ல. அதுதான் முட்டாள்தனத்தின் உச்சம். உனக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற எந்த புரிதலும் இல்லாம, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, டிவிக்கே கட்சி இருக்க கூடாது, அதை அழிச்சு விட்டணும், அவ்வளவுதானே. பல பேர் வேலை செய்யறாங்களே. அதுக்கு டிவிக்கேவை தவிர இது எல்லாருமே வேலை செய்யறான்னு செய்ய, டிவிக்கே அழிச்சிடணும், டிவிக்கே முடிச்சணும்னு. பட் அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கட்சியை இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும் பொழுது இந்த சிக்கலில் இருந்து முழுதாக மீட்டு கொண்டு வந்ததுல பெரும் பங்கு யாருக்கு தெரியுமா? வாரியர்ஸ். அவங்க இல்லாம சத்தியமா அந்த கட்சியே கிடையாது. புரியுதுல? இந்த பக்கம் விஜய் என்ற ஒற்றை நபரை சார்ந்துதான் கட்சி. அவருக்கு பக்கபலமாக இந்த வாரியர்ஸ், இந்த தொண்டர்கள், இந்த மக்கள்கள், பொது அதுவும் காமன் பீப்புள்ஸ், இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, ஒரு தாய் சொன்ன வார்த்தை, நீங்க இப்ப என்னமா சொல்ல வரீங்க தளபதிக்கு? தளபதி கரூர் வராரோ வரலையோ தம்பி, அவர் ஜெயிச்சு முதலமைச்சரா வரணும், அதான் என் பிள்ளை, இறந்த பிள்ளையோட ஆசையா தான், என்ன மாதிரி தாய்க்கும் அதான் ஆசைன்ற அந்த பேட்டி அவங்க கொடுக்குறாங்க பொழுது, அப்போ இந்த இடத்துல கட்சியை விஜய்க்காக இவ்வளவு மக்கள் இருக்கும் பொழுது, இவ்வளவு வாரியர்ஸ் இருக்கும் பொழுது எவன் நினைச்சாலும் சரிச்சிட முடியாது. உன் பாட்டுக்கு சாதாரணமா சரிச்சுட்டு போறதுக்கு நினைச்சாலும் சுருட்டி போறதுக்கு உன் வீட்டு பாயா தீவிக்க ஏண்டா.